சிஓஏ ஷார்ட் அண்ட் தென் டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கிளாஸ் இணைஞ்சு படிக்கனாலும் ஓகே, இது ஒரு ஐடியா தான் உங்களுக்கு. ஸோ என்ன படிக்கணுமோ நீங்கள் நல்லா டிசைட் பண்ணுங்கள். அதுக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு டைப் ரைட்டிங் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இன்று மற்றும் நாளை டைப் ரைட்டிங் எக்ஸாம் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேட்ச் வந்து டைப் ரைட்டிங் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சில பேட்சுக்கு வந்து டைப் ரைட்டிங் எக்ஸாம் நடக்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ டைப் ரைட்டிங் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் டைப் ரைட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஐடியா தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ பெரும்பாலும் டைப் ரைட்டிங் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு மெயினாக படிக்கிறாங்க. சரிங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை விஷயம், டைப் ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை தேவை. நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்டாக போகணும் அப்படின்னா கவர்மெண்ட் செக்டர் ஆகட்டும், இப்போ ப்ரைவேட் செக்டர்லையும் உங்ககிட்ட டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்களா அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ டைப் ரைட்டிங் நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னாலும் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ டைப் ரைட்டிங் அப்படிங்கிறது அடிப்படை, நிறைய ஜாபுக்கான அடிப்படை, வெறுமன குரூப் 4 மட்டும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய தட்டச்சு பள்ளியில் இணைந்து நீங்கள் டைப் ரைட்டிங் கற்றுக்குங்க. டைப் ரைட்டிங் அப்புறம் என்ன சார் படிக்கலாம் அப்படின்னா, இப்போ குரூப் 4க்காக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா டைப் ரைட்டிங் முடிச்ச ஸ்டூடெண்ட் அதில் நீங்கள் ஒரு ஜூனியர் ஏதாவது முடிச்சிருந்தாலும் சரி, அல்லது இப்போ தான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் சார் அப்படின்னாலும் சரி, மற்றதை நீங்கள் அப்புறம் கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்து நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ அது முடிச்ச உடனே நீங்கள் சிஓஏக்கு எலிஜிபிள், சிஓஏ பண்ணிடுங்க. கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிஓஏ கம்பல்சரி முடிச்சிருங்க. ஏன்னா இன்னைக்கு டிஎன்பிசி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி குரூப் 4 மட்டும் கிடையாது, 6 மாதம் அதாவது 6 months வேலிடேஷனில், இந்த வேலிடிட்டியில் 6 month டியூரேஷனில் நீங்கள் முடிச்சிருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் ஏதாவது நீங்கள் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஜாப்ல வந்து கேட்பாங்க. ஸோ அந்த ஜாப்ஸ் எல்லாமே இந்த கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டான சிஓஏ கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சுக்கலாம். சிஓஏ பொறுத்த வரைக்கும் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸம்ஷன். அது யார் யாருக்கு அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை டிப்ளமோ இன்ஜினியரிங் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸை மேஜராக எடுத்து படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஓஏ பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து இது எக்ஸம்ஷன். ஓகேங்களா? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சிஓஏ முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். அது நீங்கள் எங்கிருந்து வேணால் படிக்கலாம். சிஓஏ அப்படிங்கிறத நீங்கள் வீட்டில் இருந்து படிக்கலாம், எப்படி வேணாலும் படிக்கலாம், இன்ஸ்டியூட் போய் படிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் டைப் ரைட்டிங் பெரும்பாலும் நீங்கள் இன்ஸ்டியூட் போய் படிங்க. ஏன்னா இன்ஸ்டியூட்டில் தான் ஒரு மிஷின் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மிஷின் மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கிற வேலை அவங்களுடையது. சரிங்களா? இன்ஸ்டியூட் சார்பாக எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு இன்ஸ்டியூட்டை காட்டிலும் வெளியில் படிக்கக்கூடிய டைப் ரைட்டிங் வெளியில் இருந்து ப்ரைவேட்டாக பண்ணக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அது வந்து மிஷின் மெயின்டெனன்ஸ், தென் மிஷினோட காஸ்ட்டு. சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் தட்டச்சு பயிலணும், டைப் ரைட்டிங் நான் கற்றுக்கணும் அப்படின்னா ஸோ உடனடியாக உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய டைப் ரைட்டிங் சென்டரில் இணைச்சு படிங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சிஓஏ படிக்கணும். ஓகே, தென் ஷார்ட் ஹேண்ட் படிக்கணும் சார் அப்படின்னாலும் நீங்கள் டைப் ரைட்டிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் ஷார்ட் ஹேண்ட் வரணும் அவசியம் இல்லை. டைப் ரைட்டிங் இல்லாமே ஷார்ட் ஹேண்ட் படிக்கலாம். ஆனால் குரூப் 4 அப்ளை பண்ணும்போது ரெண்டுமே இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் முன்னாடி படிச்சுட்டு அப்புறம் கூட டைப் ரைட்டிங் படிக்கலாம், இல்லை டைப் ரைட்டிங் படிச்சுக்கிட்டே கூட ஷார்ட் ஹேண்ட் படிக்கலாம். புரியுதுங்களா? தெளிவாக நான் சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இன்னும் கன்ஃபியூஸாக கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? தென் சிஓஏக்கு டைப் ரைட்டிங் ஏதாவது ஒரு ஜூனியர் முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒன்று ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் சிஓஏ வரணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு ஜூனியர் முடிச்சதுனால சிஓஏ எலிஜிபிள் தான். சிஓஏ ஷார்ட் அண்ட் தென் டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கிளாஸ் இணைஞ்சு படிக்கனாலும் ஓகே, இது ஒரு ஐடியா தான் உங்களுக்கு. ஸோ என்ன படிக்கணுமோ நீங்கள் நல்லா டிசைட் பண்ணுங்கள். அதுக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ உங்களுக்கு போதிய நேரம் இருக்கா அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் சார், கண்டிப்பாக நான் முடியுமா அப்படின்னா டைப் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 hour or 1.5 hour நீங்கள் இன்ஸ்டியூட் போய் டைப் பண்ணால் மட்டும் போதும். மற்ற நேரம்லாம் ஃப்ரீ தான். வீட்டில் வந்து படிக்கிற வேலைகள் இல்லை. அப்போ நீங்கள் அனதர் கோர்ஸ் நீங்கள் டைம் இருக்க பட்சத்தில் அடுத்த கோர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா நீங்கள் இருக்கிற டைமை கரெக்டாக இந்த கோர்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். அது டிஎன்பிசியாக இருந்தாலும் டிஎன்பிசியாக படிக்கிறதுக்குன்னு ஒரு முறைகள் இருக்குது. இவ்வளோ நேரம் தான் எனக்கு இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு படிக்கணும். ஏன்னா டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஐடியாவோட படித்தா ரொம்ப ஈஸியாக அடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ எதுனாலும் நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். நம்மளுடைய அகாடமியில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ டைப் ரைட்டிங் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டுக்கு நேரடியாக வந்தால் மட்டும்தான் முடியும். மற்ற எதுனாலும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தாராளமாக படிச்சுக்கலாம். சரிங்களா? ஷார்ட் அண்ட் சிஓஏ தானே, டிஎன்பிஎஸ்சி எதுனாலும் தாராளமாக வீட்டில் இருந்தபடியே படிச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கரெக்டாக படிக்கணும், போதிய நேரம் உங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? ஸோ கரெக்டாக பாருங்கள். வேறு என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். டைப் ரைட்டிங் படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக இது வந்து நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு டைப் ரைட்டிங் இருந்தால் தான் விண்ணப்பிக்க முடியும். டைப் ரைட்டிங் படித்தா வந்து மார்க் குறையுமா, மார்க் குறைவாக எடுத்தால் போதுமானா அது வந்து தவறான புரிதல். டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு டைப் ரைட்டிங் தேவை. எனக்கு டைப்பிஸ்ட் போஸ்ட் வேணாம்னா நீங்கள் படிக்க தேவையில்லை. சரிங்களா?
ஸோ அந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து குறைவாக இருந்தால் போதும். அதாவது பார்த்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லை, எந்த இது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் எதுவுமே தேவையில்லை அப்படின்னா அங்கே எல்லாருமே போட்டிக்கு வருவாங்க. அப்போ உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கும், கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். டைப் ரைட்டிங்கில் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் முடிச்சவங்க மட்டும் தான் போட்டி போகிறனால உங்களுக்கு காம்படிஷன் குறைவாக இருக்கும். அதனால தான் கட் ஆஃப் வந்து ஒரு 10 மார்க்கோ 5 மார்க் குறையுது. இதுதான் கான்செப்ட். மற்றபடி நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சிருக்கனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் தருவாங்க, இல்லை கட் ஆஃப் கம்மியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு போகணும்னா ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் ரெண்டையும் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது ரெண்டும் முடிச்சவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ குறைஞ்ச பேர் தான் இருப்பாங்க தமிழ்நாட்டில். ஸோ அவங்களுக்குள்ள மட்டும்தான் காம்படிஷன் இருக்கும். ஸோ அதனால தான் கட் ஆஃப் கம்மியாக எடுத்தால் போதும். ஸோ அந்த மார்க் வச்சு நம்ம போட்டி கம்மியாக இருக்கனால எல்லாருமே வந்து குறைவாக தான் மார்க் ஒரு பேர் எடுத்திருக்காங்கன்னா அதை அவங்க கூட போட்டி போட்டால் போதும். இதுதான் மெயின் கான்செப்ட். இதுதான் சரிங்களா? ஸோ இதை கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. ஸோ நீங்கள் படிக்கக்கூடியது எதுவுமே வந்து சர்டிஃபிகேட் எதுவுமே எக்ஸ்ட்ரா மார்க்காக படிக்கல, அந்தந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டிக்காக படிக்கிறீங்க. சரிங்களா? ஸோ வேறு என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். ஸோ பல வீடியோக்களில் நான் அந்த விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும், கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் படிக்கிறாங்களே வெளியே இது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு புரிதலோட செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் சாத்தியம். சரிங்களா? நன்றி.